கடகம் காத்திருந்த கதவுகள் திறக்கின்றன. அப்பாடான்னு இருக்கு. விஷயம் ஏன்னா சில மாதங்கள் முன்னாடி இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு முன்னாடி கேதுவின் பிடியில் சுக்கிரன் இந்த காலத்துல படாத பாடுபட்டது கடகம் தாங்க. இந்த ராசி இப்பதான் அப்படியே சூழ்நிலை மாறுது. ஏன்னா சுக்கிரன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, 11ஆம் லாபாதிபதி. அப்பாடா அப்படின்னு கேதுல பெருமூச்சு விட்டுக்கோங்க கடகராசி. அப்படியே மாறும் பொழுது முதல் விஷயம் ராசிக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த காலகட்டத்திலையும் இதே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, இங்க இருக்கலாமா இந்தியாவுக்கு வந்துடலாமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம் முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு இது எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்தேன், என்னோட சந்தோஷம் அத்தனையும் விட்டு கொடுத்தேன், கடவுள் எனக்கு எப்ப அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம கடகராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் சந்தோஷமா அமையுமா சார்? நிச்சயமாக கடகம் காத்திருந்த கதவுகள் திறக்கின்றன. அப்பாடான்னு இருக்கு. விஷயம் ஏன்னா சில மாதங்கள் முன்னாடி இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு முன்னாடி கேதுவின் பிடியில் சுக்கிரன் இந்த காலத்துல படாத பாடுபட்டது கடகம் தாங்க. அதாவதுங்க வாய்ப்புகள் தட்டி தட்டி போனது, எவ்வளவு நல்லா செஞ்சாலும் அவமானப்படுத்தினது, அவமானம் மட்டும்தான் மிச்சம். அதாவது வளர்த்து விட்ட கடா மாறல பாஞ்ச கதை மாதிரி இந்த ராசிக்கு அவ்வளோ இருந்தது. இது ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சில பணம் ரீதியாக கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தது கட்டாமல் இவங்க கட்டிட்டு இருந்தாங்க சார், ஃபைன் மாதிரி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு. குடும்ப உறவுலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதோட குறிப்பாக அந்த கண் தொந்தரவு, பல் தொந்தரவு இந்த ராசி மாதிரி எந்த ராசியும் இல்லை. உண்மைதான் சார். இந்த ராசி இப்போதான் அப்படியே சூழ்நிலை மாறுது. ஏன்னா சுக்கிரன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, 11ஆம் லாபாதிபதி. அப்பாடா அப்படின்னு கேதுல பெருமூச்சு விட்டுக்கோங்க கடகராசி. அப்படியே மாறும் பொழுது முதல் விஷயம் நம்பிக்கை பிறகுது. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை வந்த உடனே துணிந்து செய்யலாம் அப்படின்னு. இவங்களுக்கு முதல்ல குரு வேற இங்க உச்சமா இருக்கிற நாளத்துல வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய பேர் இவங்க சேர்ந்து இத்தனை நாள இவங்க செஞ்ச வேலைக்கு என்ன நடந்ததுன்னா, மற்றவங்க அங்கீகாரம் எடுத்துட்டு இருந்தாங்க சார். நான் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் வேற பக்கம் போயிட்டு இருந்தது. அதாவது அந்த அங்கீகாரம் எல்லாம் இவங்களுக்கே. நான் இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணீங்க, செஞ்ச வேலைனா அது ஒரு இமெயில் மூலமாகவோ இல்லை மேலதிகாரிகளும் நீங்கள் செஞ்சீங்கன்னு தகவலை ஏதோ ஒரு வகையில் தெரிவிக்கின்ற சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் உங்களை வேலைக்காரங்களாகவே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அறுவடை செஞ்சிருவாங்க இந்த ராசி. இந்த ராசிக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த காலகட்டத்திலையும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிடும்,
வேலை எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஊதியம் வந்துடும். ஆனால் இப்பயும் சொல்லுவாங்க, சார் என்ன சார் நைட் டியூட்டியை பார்க்க வேண்டியதாக இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, தூங்குறதே 3 மணி நேரம் தான் அளவுக்குலாம் இருக்குது, ட்ராவல் பண்ணுற இந்த மாதிரி இருக்கும். இது மாற்ற முடியாது, ஏன்னா இது கிரகத்தின் அமைப்பு. ஆனால் அதுக்குள்ள பெனிஃபிட் வந்துடும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இப்போ தான் கற்றுக்க போகிறாங்க. ரைட். இப்போ நிறைய பேர்த்துக்குங்க பிஸ்னஸ் பண்ணணும் எண்ணம் இந்த ராசிக்கு இருக்கும், ஆனால் ஒரு பயம் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி, ஏன் இவ்வளோ போடுறோம், இன்புட் போட்டுகிட்டே இருக்கமே, கரெக்டாக அந்த ப்ராஃபிட் வர மாட்டேது, ஏன்னா வேலைக்கு போயிருந்தா கூட அதிகமாக இருக்குமே. இதுதான் இந்த ராசியோட கேள்வி. அவர் வேலைக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கலேன், சம்பளம் அதிகமாக இருக்கும், அந்த காசோட வரலையே. ஆனால் இந்த ராசி ஃபஸ்ட்டு ஒன்று சூட்சமாக தெரிஞ்சுக்கணும், விளம்பரம் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விருத்தியாகாது. மீடியாவை கையில் வச்சுக்கிற மாதிரி இந்த ராசி வச்சுக்கோங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி புதன், அந்த 3ஆம் இடத்துல சுக்கரன் போயிட்டு இருக்கும்போது இந்த ராசி அதை இன்னைக்கு இருக்கிற நவீன ட்ரெண்டுக்கு மாறணும். விசிட்டிங் கார்டு இப்போ நிறைய பேர் விளம்பர பலகைகள் மாற்ற சொல்கிறது இந்த ராசி தான். இப்போ இந்த ராசி அன்புகள் போட்டு வீட்டில் போய் சிசிடி கேமரா இல்லை ஆஃபீஸில் சிசிடியில் வச்சு தான் பாருங்கள், மிஸ்டேக்காக இருக்கும். செக் பண்ணி பார்க்கணும், நேயர்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு சிசிடி பிரச்சனை, கம்ப்யூட்டர் பிரச்சனை வந்திருக்கும். ரைட், போய் சேவ் பண்ணோம். சார் திருமணம் இருக்கா இல்லையா, கடகத்துக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லலாமா? என்னன்னா இந்த ராசிக்கு 7ல் குரு பார்க்குது. இப்போ ஒரே நேரத்தில் இந்த திருமண வயதுடைய ஆண் பெண்ணுக்கு இவங்களுக்கு ஒரு வரன் பிடிக்கும், ஆனால் இவங்கள பிடிச்சிருக்குன்னு வேற ஒரு வரன் வரும். அப்போ இது என்னடா சூஸ் பண்றது, சோழனுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கு, அந்த பக்கம் பதில் வராது. ஆனால் இன்னொரு பக்கம்பாங்க ஃபேமிலி அதை கட்டும்பாங்க. இதுதாங்க இந்த ஃபேஸ் பண்ணுறது. இதற்கு ஒரே ஒரு சுயம்பர பார்வதி மந்திரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் மனதுக்கு பிடித்த வரன் அமைஞ்சிடும். அப்போ ஒரு சில காதல் சம்மந்தப்பட்டது இப்போ தான் ரிவீல் ஆகலாம், காதல் பண்ணுறோம், இப்போ அது திருமணம் வரைக்கும் போகலான்னு நிறைய கடகராசிகள் போன இதில் கமெண்டில் பார்க்கும்போது கூட 2வது திருமணம் நடக்குமா, ரொம்ப வயதுடைய ஆண் பெண்கள் கூட திருமணம் இப்போ பாக்கியம் இருக்குங்க. அப்போ இதில் ஒரே எதனால் தடைப்பட்டதுன்னா ராகு கேதுவின் தடை. இவங்க 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு, கோச்சார ரீதியாக இருக்கிற பரிகாரம் செஞ்சு தான் ஆகும். அது செஞ்சுட்டு மிகப்பெரிய வந்துடும். இந்த கடகத்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வருத்தம் இருந்தது நிச்சயம். ஏன்னா குழந்தைக்கு அவ்வளோ பண்ணுறோம், ஆனால் அந்த குழந்தை இன்புட் கொடுக்கல. இந்த குழந்தைக்கு ஸ்கூலு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் குழந்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணலைங்கிற ஒரு வருத்தம். இப்போ அது அப்படியே மாறுது. இதே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் என்ன சொல்கிறாங்க, என் பையன் என்னை கவனிப்பானா, பார்த்துக்குவானா. இந்த ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை மாதிரி நல்லபடியாக வருது. இந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட 2 வாய்ப்பு இருங்க. இப்போ இந்தியாவில் இருக்கேன், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இப்போ தான் இந்த குரூப் 2 எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம்லாம் டக்குன்னு எழுதுங்க, மிகப்பெரிய யோகம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு கடகராசி கரை சேர வாய்ப்பு உண்டு, அதிகார பதவிக்கு வர வாய்ப்பு உண்டு. இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கேள்வினா, இங்கே இருக்கலாமா, இந்தியாவுக்கு வந்துடலாமா, இங்கே சம்பாத்தியம் வாங்கி செலவு இதாகிட்டு இருக்கு. இதை விட பிஆர் வாங்கலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கினா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் போது அது ஜாதக ரீதியாக பார்த்து லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா. நிறைய பேர் இந்த துபாய், அபுதாபி, இந்த கத்தார் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி, சார் இந்த சூழ்நிலை எப்படி போகும், ஈரான் பிரச்சனை, ஜாதக ரீதியாக நிறைய பேர்த்து அங்கேயே இருக்க சொல்லி ப்ரொமோஷன் கிடைச்ச கதையெல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஜாதகம் பார்த்து முடிவெடுக்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு பழையன கழிதல் பொதுதன புகுதல் மாதிரி, பழைய கஷ்டங்கள் மாதிரி லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுங்க. கூட ஜாதகம் தசாபுத்தி சப்போர்ட் மட்டும்தான் உச்சத்தின் தொடங்குகிற காலகட்டம் வந்தாச்சு. சூப்பர் சார். இந்த காலகட்டத்தில் இவங்க ஸ்பெஷலாக வணங்க வேண்டிய தெய்வம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இந்த யோகத்தை கொடுக்கும். இதை விட இவங்க லட்சுமி நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா ஜெயிச்சுவாங்க. லட்சுமி நரசிம்மர் அர்த்தநாரீஸ்வரர், சனிக்கிழமை என்று லட்சுமி நரசிம்மர் ஒரு முறை போயிட்டு வந்தால் வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் ஒரு குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய டைம் அது, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா
படித்தாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்களில் யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே கிடைக்குது. எனக்கு அதிலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே கொரியர் மூலமாக இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.